இந்த ஒரு கனவு சீனுக்காக தான் நீங்க 3 நாளா இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்களான்னு, நாம எல்லாரும் கேட்கிற மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஆனந்த், மகேஷ் ஜோடி எப்படியும் கல்யாண மேடை வரைக்கும் போகத்தான் போறாங்க. அங்க ஆனந்தி கழுத்துல மகேஷுக்கு பதிலா அன்பு தான் தாலி கட்ட போறாரு. ஆனா அது எப்போ நடக்கும்னு நமக்கும் தெரியாது. அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இந்த முக்கோண காதலுக்கு இப்போதைக்கு முடிவு கிடைக்க போறதில்ல. தில்லை தன்னோட மகன்கிட்ட, நீ ஆனந்திய காதலிக்கிறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒத்த கால்ல நிக்கிற. ஆனா அவ இன்னொருத்தனை காதலிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் தெரியாம நீ அவன் மேல பைத்தியமா இருக்கன்னு அட்வைஸ் பண்ண. என்னோட ஆனந்தி அப்படிப்பட்டவ இல்ல. என்ட்ட இருந்து அவள பிரிக்கிறதுக்காக நீங்க தேவையில்லாத பொய் சொல்லாதீங்க அப்படின்னு தில்லையிட்ட மகேஷ் கோவப்படுறாரு. நீ ஏன்டா இப்படி இருக்க? அவ யார காதலிக்கிறான்னு தெரியுமா? இந்த விஷயம் தெரிஞ்சா உன்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு தில்லையும் சொல்றாரு. நீங்க சொல்றத பார்க்கறதெல்லாம் வேடிக்கையா தான் இருக்கு. அப்படி அவ யாரத்தான் லவ் பண்றான்னு சொல்லுங்களேன், நான் கேட்கிறேன்னு மகேஷ் தன்னோட அப்பாட்ட கேட்க, அவ அன்புவத்தான் லவ் பண்றா. அவங்க 2 பேருமே உன் கூடவே இருந்து உனக்கு துரோகம் பண்றான்னு சொல்ல, இத கேட்ட மகேஷ் சிரிக்கிறாரு. நீங்க தேவையில்லாம அன்பு மேல வீணான பழி போடுறீங்க. அவன் எனக்கு தம்பி மாதிரி. அவன்லாம் ஆனந்திய லவ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க ஆனந்திய இருந்து என்கிட்ட பிரிக்கிறதுக்காக தான் நீங்க இப்படி அன்பு மேல தேவையில்லாத பழிய போடுறீங்கன்னு சொல்ல, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிற. அன்பும் ஆனந்தியும் காதலிக்கிறாங்கிற விஷயத்த யாரு எனக்கு சொன்னான்னு தெரியுமான்னு தில்லை மகேஷ்ட கேட்க, அப்படி யாருப்பா உங்களுக்கு சொன்னாங்கன்னு மகேஷும் கேட்குறாரு. ஹாஸ்டல் வார்டன் தான் இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அன்புவும் ஆனந்தியும் ஹாஸ்டல் வார்டன்ட்ட போய் நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா காதலிக்கிறோம். இந்த விஷயம் மகேஷ் சாருக்கு தெரிஞ்சா அவரு எங்க மேல கோவப்படுவாரு. இந்த விஷயத்த அவர்ட்ட எடுத்து சொல்லி நீங்க தான் எங்களோட காதலுக்கு அவர்ட்ட சம்மதம் வாங்கணும்னு ஹாஸ்டல் வார்டன்ட்ட அவங்க 2 பேரும் போய் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் அந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்ல, இத கேட்டு நம்பாத மகேஷ் நேரா ஹாஸ்டல் வார்டனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. இப்போ இவங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயம் மகேஷுக்கு தெரிஞ்சா கோவப்படுவான்னு ஹாஸ்டல் வார்டன் நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லிட்டு மகேஷ்ட இருந்து உண்மையை மறைக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயம் மகேஷுக்கு தெரியத்தான் போகுது. மகேஷ் விட்டு கொடுப்பாரா, இல்ல ஆனந்திய வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்குவாராங்கிற வரப்போற எபிசோட்ல தான் தெரியும்.